அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 2023 கேட்ட கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? இது முக்கியமாக நம்ம எதுக்காக பார்க்குறது அப்படின்னா, இலக்கணத்துக்காக தான். ஓகேங்களா? ஏன்னா இலக்கணத்தில் வந்து நம்ம பெருசாக கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டோம். ஆனால் இலக்கணத்தில் வந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 35-40 கொஸ்டின் வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம இலக்கணத்துக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுப்போம். அட் த சேம் டைம் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இரத்தல். ஸோ இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரானா என்னென்னு நமக்கு கொஞ்சம் தெரியலனாலும் இரத்தல் அப்படின்னா மரணம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டுட்ருக்கேன். அதை போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இலக்கணம் வந்து கிளாஸ் எடுக்கிற பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பொருள் வேறுபாடு அறிக. இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கு அப்படின்னா இன்னொன்று வந்து இறங்கு இதுக்கு வந்து கீழே வா அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் வச்சு நம்ம வந்து போட்டலாம். இந்த இறங்கு அப்படின்னா கருணை காட்டு அப்படின்றது. சொற்களை ஒழுங்குபடுத்துக வறியவருக்கு. ஸோ இது வந்து சொற்களை வந்து சஃபல் பண்ணி கலந்து கொடுத்துருப்பாங்க. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல் அப்படின்றது யார் சொல்லியிருந்திருப்பா? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல் அப்படின்றது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. ஸோ அதே தான் சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது அது பேச்சு மொழியே. ஓகேங்களா? இதுவும் அதே சமயம் தான். அதே மாதிரி தான் உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்றது. அகரவரிசை எப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இந்த அகரவரிசையெல்லாம் குரூப் 4 வரும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அகரவரிசைலாம் இது ஆ ஈயில் கொடுத்துருக்காங்க போல். அப்படின்னா அன்பு, ஆ இ உ ஊ. ஸோ இந்த முதல் எழுத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வரிசைப்படுத்துவோம். ஏ ஐ ஓ ஔ. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அகர வரிசை. இது வந்து தா வரிசை நா வரிசை கொடுத்துருக்காங்க. தாவுக்கு அடுத்தது நான் வருமா, நாவுக்கு அடுத்தது தா வருமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? தாவுக்கு அடுத்தது தான் நான் வரும். தாவில் வந்து தா தீ தூ தே நா நே மா. நாவுக்கு அடுத்தது மா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் அகர வரிசை எப்படி சொற்களை சீர் செய்தல் வந்து பா பி பூ பே போ பை போ அந்த சீரீஸில் கொடுத்துருக்காங்க. மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையலனையும் பெயர் காண்க. ஸோ இது இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ந்தோர் அப்படின்றதான் என்னது வினையலனும் பெயர். மகிழ்தல் அப்படின்றது தொழில் பெயர். மகிழ்ந்தனர் அப்படின்றது வந்து என்னன்னு தெரியல. மகிழ்ச்சி ஈனு முடியுதா? ஈனு முடிஞ்சால் என்னது? ஊன்னு முடிஞ்சால் அது வந்து வினையச்சம். அதே ஆழ முடிஞ்சால் அது வந்து பெயரச்சம். ஓகேங்களா? பின்வரும் சொல்லின் வினையலனும் பெயர் யாது? உன் அப்படின்றா உண்கின்றவன். ஸோ வினையலனும் பெயர்னா என்னென்னா ஆணையும் குறிக்காது, பெண்ணையும் குறிக்காது, பொதுவாக போகும். அதுதான் இப்போ உண்ணா இது வந்து என்னது? பெயரச்சம். உண்ணுதல் அப்படின்றது என்னது? உண்ணா அப்படின்றது பெயரச்சம். உண்ணா ஓகே. உண்ட வருது அப்படின்னா அது வந்து அது வினையச்சம். இது வந்து உண்ணுதல் அப்படின்னு முடிஞ்சால் அது நான் தொழில் பெயர். பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி அப்படின்றது என்னது? வேர்ச்சொல். பொறித்த அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் பொறித்த. அப்போ பொறித்த அப்படின்றது என்னது? பொறித்த பெயரச்சம். பொறிக்கப்பட்டது, பொறிக்கப்பட்டு வந்திருக்க அது வந்து வினையச்சம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. தொழிற்பெயர்னா என்னது? நட அப்படின்னா நடத்தல், தல், அல் அந்த மாதிரி வரணும். ஓகேவா? நடவு ஊனா வினையச்சம். நடவாமை எதிர்மறை. நடக்கின்றது வினைமுற்று. வினைமுற்று உரிய வேர் சொல்ல எழுதுக. தருகின்றனர் அப்படின்னா தா அப்படின்றது தான் வேர் சொல். தந்து ஊனா வினையச்சம். தரு. ஸோ இதெல்லாம் தேவையில்ல. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் எனும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. பாடு. ஸோ வேர்ச்சொல்லில் மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஒரே ஒரு டேப்லெட் காலம் தான் வந்து போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருந்துருப்பேன். நான் நோட்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் வேர்ச்சொல். அதுலேயே இப்போ வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், தொழில் பெயர், வினையலனையும் பெயர் எல்லாமே ஒரே இதில் வந்துடும். அதை பார்த்தீங்கன்னாவே இந்த எல்லா கொஸ்டினுமே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, பொது, மலர், செம்மல் பூவின் 7 நிலைகளை குறிக்குது. புவியின் நிலைகள் மொத்தம் 7 இருக்கும். அந்த 7 நிலைகளை தான் இதில் சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, கால், தேங்காய் 9th புக்கில் இருக்கிற இளம் மணி வகை. தேவநேய பவனருடைய இது என்னது? மொழியை பற்றி அதாவது அவர் ஆராய்ச்சி செஞ்சிருப்பார். அதனால் அவர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன்
கணை எய்தான். கணை அப்படின்னா அம்பு, இந்த நெய் 3 சுழி நெய் வரணும். ஓகேங்களா? கணை அப்படின்னா என்னது? அம்பு. கூரை, கூரை ஒலி வேறுபாடு இருந்து பொருள். இந்த கூரை அப்படின்னா நமக்கு தெரியும், வீட்டின் கூரை. இது கூரை வேணால் வந்து என்னது? புடவை, கூரை புடவை, கல்யாணத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, அந்த புடவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல் அந்த கலை சொல்கள் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை வந்து ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மொத்தமாக அதை நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 பேஜ் கூட வராது, அவ்வளோதான் வருமே. அதனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். சாலியன் சாயில். சாயில் அப்படின்னா நிலம். சாலியன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். கலர் நிலம் என்பது இதற்கும் பயன்படாத நிலம். காஞ்சிபுரம் மாவட்டமெல்லாம் இந்த மாதிரி நிலங்கள் தான் அதிகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைட்லைன்ஸ், பின்பற்றத்தக்க வழிமுறைகள். கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது. சரியான இணையை தேர்ந்தது. அதாவது டிஜிட்டல் அப்படின்னா என்னது? டிஜிட்டல் அப்படின்னா மின்னணுமயமாக. டிஜிட்டல் அப்படின்றது என்னது? இணையம் அப்படின்னு சொல்லலாம். டெபிட் கார்டு அப்படின்னா என்னது? பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். கிரெடிட் கார்டு அப்படின்றது கடன் அட்டை. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாங்கவே கூடாத ஒரு பொருள் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம், இந்த லா தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த லா தப்பாக இருக்குது. ஸோ அதை ரைட் பண்ணி தானே வேலை முடிஞ்சு. மரபு பிழை தொடரை கண்டறிக. பூ பறி. ஸோ இதுதான் தப்பு. என்ன தெரியுங்களா? சோறு உண், பானை வனை, சுவர் எழுப்பு. பூ கொய் அப்படின்னு சொல்லுவாங்க. புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? பூ கொய் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து பிழை திருத்தம். மரபு பிழைகள். இளமை பெயரை தேர்வு செய்ய. இந்த இளமை பெயர் மரபு, இந்த மாதிரி இந்த பெயரச்சம் வினையச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக். ஆனால் நம்ம அது அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால அந்த சின்ன சின்ன கொஸ்டினை கூட ரொம்ப ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? அடுத்து பிழை திருத்தம். சிங்க, குருளை, புலிப்பரல், யானைக்கன்று, ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி பிரிக்கலாம் இதை. குற்றிய லுகர வகை அறிந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. குற்றிய லுகரம் அறிந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து குற்றிய லுகரத்தை பற்றி தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அமிழ்து அப்படின்றதான் என்னது? குற்றிய லுகரச் சொல். ஓகேங்களா? பொருந்தாத சொல்லை கண்டது. சினை பெயருக்கு பொருந்தாத சொல். சினைனா என்னது? கண், கிளை, வால், இது எல்லாமே சினை. அதாவது ஒரு மரத்தில் இருக்குது அப்படின்னா மரத்தை தவிர அதில் இருக்கிற கிளை, இலை, பழம், அது எல்லாமே சினை. ஒரு மனிதன் எடுத்துகிட்டா கை, கால், கண், மூக்கு, வாய், இது எல்லாமே தனித்தனி உறுப்புகளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்லலாம்? சினை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிவப்பு அப்படின்றது என்னது? சிவப்பு அப்படின்றது ஒரு பண்பை பற்றி குறிப்பிடுது. அதனால் வந்து இது வந்து பொருந்தாதது. அணுகு என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. அணுகு அப்படின்னா சேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோடைய எதிர்ச்சொல் என்னது? விலகு. எதிர்ச்சொல்லை எடுத்துறது. எல் என்பதன் எதிர்ச்சொல். எல் அப்படின்னா என்னது? பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல், நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மூணுமே பாருங்களேன் பகல். ஆனால் இரவும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் அது எதிர்ச்சொல். தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன். எதிர்ச்சொல்லை எடுத்துறது. உதித்த அப்படின்னா எப்படி? தோன்றிய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மறைந்த அப்படின்றது எதிர்ச்சொல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலனல்லல். கலன் ப்ளஸ் அல்லல். ஓகேங்களா? கலன் ப்ளஸ் அல்லல் அப்படின்றது இதற்கான பிரித்தெழுதுக்காக தான் சொல்லுவோம். வானம் அளந்து. வானம் ப்ளஸ் அளந்து. சரியான விடையை தேர்வு. கண்ணழகு. கண் ப்ளஸ் அழகு. கற்பாவை. கண் ப்ளஸ் பாவை. கண்காட்சி. கண் ப்ளஸ் காட்சி. இதில் வந்து கண்ணழகு அப்படின்றது வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து கண் இமை, கண் ப்ளஸ் இமை எல்லாம் சரியான முறையாக தான் இருக்குது. ஆனால் இது எப்படி பிரிக்கிறதுன்றது எனக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன டவுட் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த பாத்தியை படித்து எழுத சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது? இந்திய நீர்வள பாசனத்தின் தந்தை என அணுகுவது ஆர்தர் காட்டான். ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாக நேரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும். எந்த மாவட்டம்? தஞ்சை மாவட்டம் வெள்ளத்தாலும் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டான் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்ற இருந்த கல்லணையில் மணல் போக்கினை அமைத்து கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழ் அணை கட்டும் திறனை பாசனையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு. கல்லணைக்கு என்னன்னு பெயர் வைக்கிற? கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்ற பெயர் வைக்கிறார். மேலும் கல்லணையின் கட்டுமானம்
உத்தியை கொண்டு 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் இது தஞ்சாவூர் மாவட்டம். ஆங்கிலேய அரசு ஆதார் கார்டன் எந்த படையை நியமித்தது? தனி பொறுப்பாளராக கல்லணையை இது பண்ணுறது நியமிக்குது. கல்லணையில் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் 1873 கட்டியிருப்பார். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? சார் ஆர்தர் காட்டன். பழந்தமிழ் அதாவது கட்டப்பட்ட அணையில் வந்து தூர்வார்னா அவர் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. ஆனால் அந்த அணையவே ஒருத்தர் கட்டிருவார், அவருக்கு எந்த பட்டமும் கிடையாது. ஓகேங்களா? பழந்தமிழரின் அணை கட்டும் திறனை பாச மேலாண்மை மக்களுக்கு எடுத்து எம்பியவர் சார்தர் ஆதர் காட்டனா. ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்காது. இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை எனக்கு பிடித்த நூல்கள் தாம். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது? மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. தொல்காப்பியம் சமூக இலக்கியம் சேர சோழக்கு உரிதாக கூறுகின்றது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிழை ஒருமை பன்மை பிழை அற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அப்போ மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்றதான் சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல் பொருள். நமன்னா என்னது? யமன். ஓகேங்களா? ஒன்று. நம்பர்னா அடியார். நாணமேனா கூசாமல். உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்ற அர்த்தம். சொல் பொருள். சமர்னா போர். சமர் அப்படின்னா போர். இது எல்லாமே சொல்லும் பொருளில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். கழனி அப்படின்னா வயல். களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான பொருள் அறிக. காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர் அப்படின்னா யார்? நெய்பவர். ஸோ பிழை திருத்துக ஒரு ஊர். ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க. ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஊர் அதாவது ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது என்னன்னா, இப்போ முதல் ஊர் அப்படின்றது அழகிய. ஓகேங்களா? இங்கே பாருங்களா, குளம் இருக்குது. இப்போ இந்த முதல் எழுத்து எடுத்துக்கோங்க. முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் ஓர்னு போடணும். முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஒருன்னு போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். பிழை திருத்துக்கு அஃது அது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழி. இங்கே அதே மாதிரி தான். என்னென்னா அஃது அது ரெண்டையுமே கொடுத்துட்டான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நகரத்திற்கு இதுலேயும் அதே மாதிரி தான். உயிர்மெய் எழுத்து வந்தால் அதுன்னு போடணும். ஓகேங்களா? அதே வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்து வந்தால் அஃது அப்படின்னு சொல்லி போடணும். அதுதான் ஒரு அஃது நகரத்திற்கு ஓர் வழி சாலை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வந்து ஓர், அஃது வந்து அது அப்படின்னு சொல்லி போடுன்றாங்க. ஸோ அதுதான் சொல்கிறோம், அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழி. எவ்வளோ உயரமான மரம், இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி தொடர். எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு ஒரு உணர்ச்சியாக பேசுகிறோம்ல. செய்தி வாக்கியம்னா சொல்லணும். கபிலர் என்ன எழுதினார்? திருவள்ளுவ மாலையை எழுதினார் அப்படின்ட்டு செய்தி தொடர். வினாத்தொடர். திருவள்ளுவ மாலை எழுதியவர் யார் அப்படின்றது வினாத்தொடர். கட்டளை தொடர், நீ அந்த வேலை செய் அப்படின்றதான் கட்டளை தொடர். தொடர் வகையை கண்டறிய. கோதை தேர்வில் வெற்றி பெற்றாள் அப்படின்றது செய்தி வாக்கியம். வினா, கட்டளை, உணர்ச்சி. இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள். ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள். ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் தப்பு. இது வந்து பன்மையை குறிக்குது, இது மட்டும்தான் ஒருமையை குறிக்குது. ஓகேங்களா? சொற்களை கூட்டு பெயர்கள். ஆட்டு, மந்தை. ஓகேங்களா? ஆட்டு, மந்தை, இது மரபு தொடர்கள் வரும். எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. ஓகேங்களா? சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர்கான். பழம் அப்படின்னா கூட்டப்பெயர்னா என்னது? 9th இருக்குது. பழக்குலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. ஓங்கு பரிபாடல் நூல்களின் ஆசிரியர் கீதந்தையார். இது என்னென்னா, நம்ம 8 தொகை நூல்கள் இருக்குல்ல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல், ஒத்த பதிற்று 10, கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என ஆகிய 8ம் சேர்ந்தது 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கில் 3வது பேஜில் 4வது பேஜில் அதை முதல் ஏழையே கொடுத்துருப்பாங்க. பார்த்து படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொகை நூல்களுள் ஒன்று எது அப்படின்னா ஐங்குறுநூறு. ஏன்னா முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி வந்து 50 காப்பியங்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று.
சத சா சதவாதனி அப்படின்ற பொருள்னா என்ன அப்படின்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது. ஓகேங்களா, 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது தான் என்னது சதாவாதனி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. வயோஜ் அப்படின்னா கலைச்சொல் வயோஜ் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் கடற்பயணம். கலைச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் 1.5 பேஜ் தான் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஓகேங்களா, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. நாக்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மயில், கடலை அழைப்பதற்கு பயன்படும் மயில் வந்து நாக்டிக்கல் மைல். ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஓகேங்களா, ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்னது நுண்ணுயிர் முறி. சரியான கூற்று காரணம் சரியா தவறா? கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? பெருந்தலைவர் காமராஜர். ஆமாம், கரெக்டு தான். இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார் யார்? காமராஜர். மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அதுவும் காமராஜர் தான். பள்ளி சீரமைப்பு மாநாடு எல்லாமே நடத்திருப்பார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். கூற்று சரி, காரணம் 1, 2 சரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 57வது கொஸ்டின். கூற்று தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயர் யார்? தேவநாய பவனரில். ஸோ இது தப்பு. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்னது கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி, கூற்று 3 வந்து தவறு. ஓகேங்களா, அடுத்து வந்து குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பாலம் அப்படின்றது எதை குறிக்குது? ஆற்று பாலத்தை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கலாம். பலம் அப்படின்னா வலிமை. ஓகேங்களா, வலிமை, ஆற்றுப்பாலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தோடு ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தொடு. தோடுனா காதணி. ஓகேங்களா, ஓகே, தோடு அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது காதணி. தொடு அப்படின்னா ஒருவர் மற்றொருவரை தொடுவது அப்படின்னு கூட சொல்லலாம், தொடு. அடுத்து வந்து குரில் நெடில் அது பணம்னா காசு. பானம் அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருபொருள் தருக. இடும்பை அப்படின்னா என்னது? துன்பம் வறுமை தான் என்னன்னு சொல்லலாம், இடும்பை அப்படின்னு சொல்லலாம். இருபொருள் தருக. துளைனா வந்து துவாரம் தொந்தரவு அப்படின்றது துளை குறிக்குது. இருபொருள் தருக. வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம். இந்த இருபொருள் தருக எங்கே இருக்குன்னு தெரியல, ஸ்கூல் புக்கில் எங்களாவது இருந்தால் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய வரி வடிவத்தை என்ன சொல்லலாம்? ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். எனவே குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அடுத்து வந்து சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. பூமி அகவல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் உருவகணி. இதனால் இல்லை, இதனால்னு வந்தால் கூட ஓகே, எதனால்னு இருக்கிறது. மேலும்ன்ற வார்த்தை அந்த இடத்துல போட்டிங்கனாலும் பொருந்தாது. ஏனெனில் அப்படின்னு போட்டாலும் அந்த வார்த்தை என்னது அந்த இடத்துல பொருந்தாது. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுது. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது. மேலும் ஆனால் ஏனெனில் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது வராது. மேலும் புறஊதா கதிர்கள் உங்களை அந்த பொருந்தலை. ஏனெனில் புறஊதா கதிர்கள் அதாவது புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது. ஏனெனில் நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறதுன்னு வந்தால் கூட ஏனெனில் அப்படின்னு வரும். ஆனால் இதனால் மட்டும்தான் அது வந்து என்ன பொருந்தும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன வினாச்சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. யாது எது எவை. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுபவன யாதுன்னு நம்ம மைண்டுக்கு தோணும். யாது யாவை அப்படின்றது தோணும். ஆனால் யாவைன்றது என்னது சரியான ஆன்சர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? ஓகேங்களா, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினர் இறந்த காலம். வாழ்த்துகின்றன நிகழ்காலம். வாழ்த்துவார்கள் எதிர்காலம். ஓகேங்களா, கண்மணி நாளை பாடம் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. கண்மணி நாளை பாடம் படித்தோம் இல்லை பன்மையில் வருது, படிக்கிறோம் பன்மையில் வருது, நிகழ்காலத்தில் வர குறிக்குது. படிக்கிறாள் நிகழ்காலத்தை குறிக்குது. ஆனால் கண்மணி நாளை படிப்பாள் அப்படின்றதான் எதிர்காலத்தை குறிக்குது. பொருத்தமான காலம். மாடு புல் மேயும் எதிர்காலம்.
பி வந்து பார்த்திங்கன்னா மாடு புல் மேய்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் சரியாக இருக்குது. மாடு புல் மேயும் எதிர்காலத்துக்கு, அப்போ மாடு புல் மேய்ந்தது சி தான் வந்து இறந்த காலத்துக்கு சரியாக குறிக்குது. இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. மணிமேகலை, வான்மலை, பூமணி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இந்த கொஸ்டின் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். மணிமேகலை, ஓகே. வான்மலை, பூமணி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதில் இரு சொற்கள் இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஓகே, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாது. பூ அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லலாம். பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். இங்கே வந்து இதை தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சுவற்றில் அப்படின்றது என்னன்னு வரும்? சுவரில் அப்படின்னு தான் வரும், ஓகேங்களா? சுவரில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுவற்றில் அப்படின்றது பேச்சு வழக்கு, சுவரில் அப்படின்றது எழுத்து வழக்கு, ஓகேங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதுக்குள் அப்படின்னா அதற்குள் அப்படின்றதான் என்னது? எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு வரிசையில் ஒழுங்காக நில்லு அப்படின்றத என்னன்னு சொல்லலாம்? வரிசையில் ஒழுங்காக நில் அப்படின்றதான் இந்த நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எழுத்து வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நில் அப்படின்றது முடியும். நிறுத்தார்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இது பார்த்திங்கன்னா கபிலன் தன் தந்தையிடம் கம்மா வச்சிட்டாங்க. இன்று மாலை விளையாட போகட்டுமா கொஸ்டின் மார்க் போட்டு மேலே 2 கம்மா என்று கேட்டான் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இங்கே கேட்டான் அப்படின்றது முற்றுப்புள்ளி. ஃபஸ்ட்டில் வந்து கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, 2வது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து இந்த புள்ளி போடாமல் விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து இன்று, ஸோ இதுக்கு மட்டும் குறி போட்டிருக்காங்க. மாலை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க, அதனால் இதுவும் சரியாக வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தார் குறிகளை அறிதல். சரியான இடத்திற்குள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. நல்லவன் வாழ்வான். இதை வந்து அப்படியே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படின்றது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி வச்சு, ஓகேங்களா? ஊர் பெயர்களின் மருவு. திருச்சிராப்பள்ளி அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? திருச்சி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தேவக்கோட்டை அப்படின்றது தேவேட்டை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகே, இந்த ஊர் பேர் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவக்கோட்டை அப்படின்றது தேவேட்டை அப்படின்றது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஜங்கிள் அப்படின்னா என்னது? காடை தான் வந்து ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி அப்படின்னா அதுக்கான பிறமொழி சொல் என்னது? தொலைக்காட்சி. இணையான தமிழ் சொல் கணக்கு. சதம்னா என்னது? 100ன்றதான் சதம். விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இணக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறதா இனமொழி. ஏவல்னா நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. சுட்டு விடைனா எக்ஸாம்பிள் வந்து கடை எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னா இடது பக்கம் கடை இருக்கிறது அப்படி சுட்டி காட்டி சொல்வது சுட்டு விடை. மறை விடைனா நீ இதை செய்வாயா அப்படின்னா செய்ய மாட்டேன் என்று கூறுவது, அல்லது நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது வெறும் மறை விடை, ஓகேங்களா? சரியான விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சரியான இணையை கண்டறிய. வினா எதிர் வினாதல் விடை. அதாவது இதில் வந்து உற்றுவது கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று ஊறுவதை உரைப்பதுனா நடக்கப் போவதை கூறுவது தான் என்னது? உற்றுவது கூறல் விடை அப்படின்னு சொல்லலாம். வினா எதிர் வினாதல் வினா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. வினா எதிர் வினாதல் விடைனா நீ விளையாடவில்லையா அப்படின்னா நீயும் விளையாட வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஒருத்தர் நம்மக்கிட்ட வினா கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அதையே வச்சு நான் ஒரு வினாவை கேட்குறது தான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பேனா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பாருங்க, இதுக்கு வந்து இது சரியாக இருக்கும், ஓகேவா? உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்ன சொல்லலாம்? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறல். ஸோ உற்றது உரைத்தல்னா இதுக்கு இதை சொல்லலாம், ஓகேங்களா? அடுத்து இனமொழி விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. இதுவும் வந்து என்ன சொல்லுது? இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை தான். அந்த இன்மொழி விடைக்கு மேலே பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுமா. அப்போ என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா அப்போ என்ன சொன்னால் ஆல்ரெடி ஏற்கனவே ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரிலேட்டடாக சொல்கிறது. அதாவது வினா எதிர் வினாதல் விடைனா அவங்க கேட்குற கேள்வியே அவங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்குறது. உற்றது உரைத்தல் விடைனா நடந்ததை சொல்கிறது. ஊறுவது கூறல் விடைனா நடக்க போகிறத சொல்கிறது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் தருக. ஹைகோர்ட் அப்படின்னா உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், சட்டமன்றம் அப்படின்னா
பார்லிமெண்ட், உள்ளாட்சி மன்றம் அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் அப்படி சொல்லலாம். அலுவலகம் சார்ந்த சொற்கள் ஹியரிங் அப்படின்னா விசாரணை. முதல் ஹியரிங், இரண்டாம் ஹியரிங், மூணாம் ஹியரிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹியரிங் அப்படின்னா விசாரணை. கலை சொல்லறிய கிளியர் இன்கம், தெளிவான வருமானம். கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் போல. நெல்லிக்காய் மூட்டையை கீழே கொட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒற்றுமை இல்லாமல் சிதறி ஓடும் இல்லைங்களா? அதுதான் சொல்கிறாங்க ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ஊமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன், கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னாவே இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எதனா கொஷினே கொடுக்காம என்ன தடையின்றி மிகுதியாக அப்படின்றத ஆன்சராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகே. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? ஓவியம் வேலனால் ஆள் வரையப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. ஓவியம் வேலன் வரைந்தான் அப்படின்னா வந்து தன்வினை. ஓவியம் வேலனால் சொல்லப்பட்டது அதாவது ஓவியம் வந்து கபிலன் ஓவியத்தை வேலனால் வரைந்தான் அப்படின்னா பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க. விடைத்தாள்களை வருவித்தார் அப்படின்னா பிறவினை வாக்கியம். வருவித்தார் அப்படின்னா பிறவினை வாக்கியம். எடுத்து வந்தார் அப்படின்னா தன்வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்வு. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆழ்நிறைகளை சொத்தாக கருதினர். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் அப்படின்னு சொல்லி கேள்வி அதுதான் அதுக்கான கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உவமையும் ஒன்றாக அமைவது உருவகணி. உருவகணியை விளக்குக அப்படின்னா உவமையும் ஒன்றாக வருவது உருவகணி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்த. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கரகாட்டத்துக்கு இன்னொரு பெயர் என்னது? கும்பாட்டம், குடக்கூத்து அப்படின்றது. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜிகே. அல்லார்பட்டு அற்றது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும் அப்படின்றாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம இதில் தமிழ் கொஷின்ஸ் தான் போல். திருமுருகாற்றுப்படை எனும் நூலை இது வந்து புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கூத்தராற்றுப்படை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது. கூத்தராற்றுப்படை வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அகநானூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. முல்லைப்பாட்டு வந்து என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது? மலைப்படுகடம். ஸோ இந்த வந்து அந்த நூல்களுடைய வேறு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேங்களா? சிறு பஞ்சமூலம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சிறு பஞ்சமூலம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்றது என்னது? தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படின்றது காப்பிய இலக்கியம். கலித்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் நான் போடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி 50 கொஷின்ஸ் முடிஞ்சு. அடுத்து அப்போ மீதி இருக்கிறதும் ஃபுல்லாக தமிழ் தான் போல். அடுத்து நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், அடுத்த காணொலியில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.